ஒரு நீதி சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு திடீர்னு ஒரு தொழிலாளர் சட்டத்தை 44 சட்டம் இந்தியாவில் இருந்தது. பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இதுலேருந்து போராடி இன்று வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் போராடி 44 சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சட்ட தொகுப்பாக கொடுத்துருக்குது இந்த மோடி அரசு. இது தொகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நான் பார்க்குற பார்வை இந்த சட்டங்கள் அத்தனையும் ஏற்றளவில் இருக்குமே வழிய எதுவுமே அமுலாகாது. தொழிலாளிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. என்னடா இவன் வந்து நெகட்டிவா எடுத்த உடனே பிரசன்ட் பண்றானே அப்படின்னாக்க இது என்னுடைய கண்டன குரல். ரொம்ப கிளியரா சொல்றேன். இதை விட ஒரு அயோக்கியத்தனம் நான் இது வரைக்கும் இந்திய அரசு கிட்ட நான் பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை இந்த மோடி அரசு பண்ணியிருக்கு. இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகும். 1955 இது இந்திய தொழிலாளர் இது இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் நடத்தி அதுலேருந்து பல்வேறு சட்டங்களை கேட்டு அதுக்கு முன்னாடி போராடி அதுக்கப்புறமும் போராடி அதில் சில பரிந்துரைகளை செஞ்சது பிரகாரம் 1982 இந்த ராப்டலாஸ் பிரெட் சென்னையில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து துறை நிறுவனம் அந்த இஷ்யூவோட அதில் வந்து ஊதிய ஒப்பந்தம் சமாச்சாரம் தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதில் தீர்ப்பு வந்தது. அப்போ குறைந்தபட்ச ஊதியம் எப்படி இருக்கணும், 10 கஜம் துணி ஒரு தொழிலாளிக்கு ஒரு வருஷத்துக்கு தேவை, 3200 கலோரி உணவு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு தேவை, அப்புறம் 20x20 இந்த அளவுக்கு தங்கறதுக்கு இடம் தேவை. இது குறைந்தபட்சம். குறைந்தபட்சம்னா ஏதோ பெருசு நினச்சிக்காதீங்க, உயிர் உடம்புல ஒட்டுறதுக்கு உண்டான சம்பளம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுதான் குறைந்தபட்சம். அது வந்து இந்த ஐக்ராய்டு தியரிக்குள்ளெல்லாம் நான் போல ஏன் வந்தாங்க அதெல்லாம். ஏன்னா ஐக்ராய்டு அவர் தான் இந்த கலோரி எல்லாம் சொன்னார். எந்த அடிப்படையில் சொன்னாருன்னு தெரில. அதுலேயும் ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள். நான் இப்போ அந்த டீட்டெயிலுக்குள்ளே போல, ஆனால் இந்த சட்டத்துக்குள்ளே வரேன். இருந்தாலும் அந்த குறைந்தபட்ச ஊதியம் சொல்லி இருந்தது. நிறையா பேருக்கு ஊதியம்லாம் கிடைச்சிருக்கு. நானும் மருந்து விற்பனை பிரதிநிதியாக குறைந்தபட்ச ஊதியத்துக்கு போராடி இருக்கேன். அந்த கோரிக்கையை நான் வென்றெடுத்திருக்கேன். அதெல்லாம் அந்த மாதிரி தொழிலாளிகள் எல்லாத்துக்கும் போராடி தான் இந்த 44 சட்டங்களையும் வென்றெடுத்திருக்காங்க இனி வரைக்கும். ஆனால் இந்த 44 சட்டங்களும் அமுலாச்சான்னாக்க ஏதோ ஏனோ தானோ அமுலாச்சு. எந்தெந்த சங்கத்தில் எந்தெந்த தொழிலாளிகளால் போராடி எந்தெந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த அரசு இதெல்லாம் வந்து 2000 ஒரு முன்னாடி வந்து இந்த இந்த வாட்டி எலெக்ஷன் ஆகிறது அதுக்கு முன்னாடி வந்ததுலேருந்து பாராளுமன்றத்தில் அதோட பில்லை கொண்டு வந்தது, நகலை கொண்டு வந்தது, எதிர்ப்பு வந்தது. ஆனால் எதிர்ப்பு வந்து அதில் வந்து இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மத்திய தொழிற்சங்க அமைப்புகள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்தது. ஆனால் இதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மோடி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த மோடி சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி போன வருஷம் 2024 பட்ஜெட் ஸ்பீச்சில் மோடி பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாரு? முதலாளிகள் தான் செல்வத்தை உருவாக்குறாங்க இந்த நாட்டில். அப்போ மார்க்சிசத்தையும் லெனினிசத்தையும் முதல்ல மறுக்கிற ஆள் இவர். அதை ஏற்கல. டூரிங்குக்கு மறுப்புல டூரிங் சொல்ற அதே வார்த்தையை இவரும் பேசுறாரு. எங்கல்ஸ் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு பதில் சொல்லியிருப்பார். அது பின்னாடி வேற ஏதாவது ஒரு நாள்ல நம்ம விவாதிப்போம். ஆனா முதலாளி தான் செல்வத்தை ஒரு நாட்டில் வந்து செல்வ வளத்தை வளர்க்குறான் அப்படின்னாக்க நீ எதுக்கு தொழிலாளி நீ வேலைக்கு வைக்கிற? வேலைக்கே வைக்க வேணாங்க. நீ தொழிலாளிக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சான்னா அவனுக்கு 4 மணி நேரமோ 3 மணி நேரத்துக்கோ வேலை சம்பளம் கொடுக்குற.
மிச்ச 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ அந்த உபரி உழைப்ப நீ உபரி மதிப்பா பெறதுனால தான் உனக்கு லாபம். அதுதான் உனக்கு லாபம், வட்டி, வாடகை அப்படின்லாம் பிரியுது. இத நான் சொல்லல. யாரு? முதலாளித்துவ நிபுணரான ரிக்கார்டோ அந்த ஆளே சொல்றாரு. மார்க்ஸுக்கு முன்னாடி இருந்தவரே சொல்றாரு. ஆமா. அப்போ இந்த உபரி அவங்களுக்கெல்லாம் ரிக்கார்டோவுக்கும் ஆடம் ஸ்மித்துக்கும் இந்த உபரி மதிப்பு எங்கேருந்து வருதுன்னு சொல்ல தெரியல. அத கண்டுபிடிச்சவர் மார்க்ஸ். அப்போ இந்த மார்க்ஸோட தத்துவத்த முதல்ல மறுக்கிறாரு இந்த மோடி. அடுத்தது அவரு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த இ- 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 இது முதல்ல சொல்லிட்டாரு. இதுக்கு ஒரு இப்போ தகவல் அது என்ன ஒலிபரப்பு துறை, மத்திய அரசோட தகவல் ஒலிபரப்பு துறை மந்திரி இந்த மோடியோட ஒரு இந்த சட்ட தொகுப்பு பத்தி ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு விட்டுருக்காங்க. ஒட்டுமொத்த அபத்தமான ஒரு அந்த புக்கு. அது ஒரு 17 பக்கத்துக்கு இருக்கு. அதுல ஆரம்பத்திலே என்ன சொல்றாங்க, நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தொழிலாளர் சீர்திருத்தங்கள் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதாவது தொழிற்சங்கங்கள், இடதுசாரிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இத நாடாளுமன்றத்துல எந்த ஒரு விவாதமும் இல்லாம இந்த தொகுப்பு சட்டத்தை பிஜேபி தன்னுடைய வரட்டு பிடிவாதத்து மூலியமா அதிகாரம் அதன் கையில் இருக்கிறதுனால அதை நிறைவேற்றிருக்காங்க. அதை சொல்லிடுறேன். இந்த சீர்திருத்தங்கள் நமது கடின உழைப்பாளி தொழிலாளர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யும் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் அப்படின்றாரு. அது எங்கேருந்து ஊக்கமளிக்கும் தெரியாது. நான் அது இல்லைன்னு மறுக்கிறேன். குறைந்தபட்சம் அரசாங்கம், அதிகபட்ச நிர்வாகம் அப்படின்றாங்க. அப்போ அது என்னது? இது குறைந்தபட்ச அரசாங்கம், அதிகபட்ச நிர்வாகம்னா அரசு தொழிலாளியோட சமாச்சாரத்தில் தலையிடாதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாம் இந்த இது. அப்போ புதிய தொழிலாளர் குறியீடுகள் குறைந்தபட்ச ஊதியத்தையும் சரியான நேரத்தில் ஊதியத்தையும் வழங்குகின்றன அப்படின்றாரு. இதையும் நான் பொய்ன்னு நிரூபிக்கிறேன். தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கின்றன. இதுவும் பொய்ன்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இது பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கும். இதுவும் பொய். இது பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்காது. இந்த தொழிலாளர் சீர்திருத்தங்கள் வணிகம் செய்வதை எளிதாக்குவதை உறுதி செய்யும். அதுவானா ஏதோ ஒரு ஓரளவுக்கு உண்மையா இருக்கலாம் வணிகம் செய்யறதுக்கு. ஆனா வளர்ச்சி இல்லாத சமுதாயத்துல வணிகம் எப்படி வளரும்னு தெரியல. உலகமே இன்னைக்கு சந்தை நெருக்கடியில் இருக்கு. எப்படி வணிகம் செய்வான் நம்மாலுன்னு எனக்கு புரியல. இது எதிர்கால சட்டங்கள் இணக்கம் ரெட்டேபிசம், அதாவது ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டு நம்ம நாட்டில் இருந்து அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ராஜ், எது கொடுத்தாலும் அரசு தலையீடு, இதெல்லாம் குறைப்பதன் மூலம் நிறுவனங்கள் அதிகாரம் செய்யும். வார்த்தையை கவனிங்க. இது நிறுவனங்களை அதிகாரம் செய்யும். இந்த சட்டம் யாருக்கு பயன்படும்னா நிறுவனங்களுக்கு பயன்படும்ன்றாரு. யாரு? மத்திய அரசே சொல்லுது. இந்த சீர்திருத்தங்கள் தொழிலாளர் மற்றும் தொழில் இரண்டின் முன்னேற்றத்துக்காக தொழில்நுட்பத்தின் சக்தியை பயன்படுத்த முயல்கின்றன. தொழில்நுட்பத்தை வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனா முன்னேற்றத்துக்காக இருக்காது. முதலாளிகளின் முன்னேற்றத்துக்காக வேணா இருக்கலாம். அப்போ இந்த சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டு இது யார் நிறைவேற்றப்பட்டு இதை அனௌன்ஸ் பண்ணது யாரு? மோடி 23/9/2020 இதுதான் அரசின் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் போடுறாரு. அத அவங்க புக்லெட்ல போடுறாங்க. மத்திய அரசோட அந்த பிராட்காஸ்டிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அந்த இதுல போடுறாங்க. சரி, அப்போ இதுதான் நிலைமை. இதுல அறிமுகமாக சொல்லணும்னாக்க, அதிகாரம் பெற்ற வளமான மற்றும் ஆத்ம நிர்பார் இந்தியாவிற்கு தொழிலாளர்களின் அதிகாரம் அளித்தல் அவசியம் அப்படின்றாரு. தொழிலாளிக்கு அவசியம்ன்றாரு, அதிகாரம் அளித்தல் அவசியம்ன்றாரு.
ஆனா சட்டங்கள் எப்படி நேர்மாறா இருக்குன்றது பின்னாடி விளக்குறேன். சுதந்திரம் அடைந்து 73 ஆண்டுகளுக்கு பிறகு தோராயமாக 90% தொழிலாளிகள் அனைத்து சமூக பாதுகாப்புகளும் அணுக முடியாத அமைப்பு சாரா துறையில் பணிபுரிந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுல அரசு ரெக்கார்டு பிரகாரமே 90% தொழிலாளிகள் எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்காங்க. இத பின்னாடி நான் இத விளக்குறேன். அப்போ அ இது ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அமைப்பு சாரா துறைகளில் சேர்ந்த மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 50 கோடிக்கும் அதிகமாகும். அப்பன்னா எந்த சட்டத்துக்கும் கீழே வராத தொழிலாளிகள் அளவு நாட்டுல 50 கோடிக்கு மேல இருக்கு. இது மோடி அரசு சொல்றது. எந்த ஒரு அரசாங்கமும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அமைப்பு சாரா துறைகளில் உள்ள தொழிலாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் கவனித்துக் கொள்வது இதுவே முதல் முறை. எப்படி கவனிச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பின்னாடி. முன்னர் தொழிலாளர் வர்க்கம் பல தொழிலாளர் சட்ட வலையில் சிக்கிக் கொண்டதாம். ரைட்டு. அதுல உண்மையா சிக்கிதான் பல சிக்கல் இருந்தது. ஆனா உண்மையான அர்த்தத்தில் அவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்குவதற்கான சரியான திசையில் மத்திய அரசு ஒரு புரட்சிகர நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது ஒரு டுபாக்கூர் சட்டம். இத புரட்சிகர நடவடிக்கைன்னு மோடி அரசு சொல்லுது. இதற்காக தொழிலாளர்கள் மரியாதை, சுகாதாரம் மற்றும் அதாவது டிக்னிட்டி ஆஃப் லேபர்ன்றோம்ல, அது தொழிலாளர்கள் மரியாதையும் சுகாதாரம். அவங்களுக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்தாக்க இந்த சட்டங்கள்லாம் வரக்கூடாது. சுகாதாரம், எந்த தொழிலாளியும் சுகாதாரத்தோட இருக்கும்போது மற்றும் பிற நலன் புரியும் நடவடிக்கைகளுடன் பாதுகாப்பை பெறுவதற்கு 29 சட்டங்களை 4 குறியீடாக்கும் வரலாற்று நடவடிக்கை மத்திய அரசு எடுத்துள்ளது. அது எடுத்திருக்குதானாக்க எடுத்திருக்குது. ஆனா அது உண்மையிலேயே பிரயோஜனமானாக்க பிரயோஜனப்படாது. இப்போ என்ன ஒண்ணுனாக்க இது அவங்களே என்ன சொல்றாங்கன்னாக்க 2வது தேசிய தொழிலாளர் ஆணையம் 2002 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் இந்தியாவில் தொழிலாளர் சட்டங்கள் பல இருப்பதாகவும், எனவே மத்திய அரசு மட்டத்தில் பல தொழிலாளர் சட்டங்கள் 4 அல்லது 5 தொழிலாளர் குறியீடுகளாக குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. இது யார் சொன்னது? முதலாளிகள் சொன்னது. தொழிற்சங்கம் சொல்லல. இருப்பினும் இது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டாலும் 2004 முதல் 2014 வரையிலான காலகட்டத்தில் இந்த திசையில் எந்த தீவிர முயற்சியும் எடுக்கப்படவில்லை. இப்போ 2024 வரைக்கும் இவர் எத்தனை வருஷமா இருக்காரு ஆட்சியில? ஏன் இவர் எடுக்கல? அதான் என் கேள்வி. அப்போ இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, 1991 மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் போது தொழிலாளர் சீர்திருத்தங்களும் தொடப்படாமல் இருந்தன. இப்போ இவங்க தொட்டிருக்காங்க. அப்போ பிரதமர் மோடியின் ஒருமித்த கருத்து மற்றும் வலுவான விருப்பத்துடன் ஒரே நாடு ஒரே வரி என்ற ஜிஎஸ்டி நாட்டில் அமல்படுத்தப்பட்ட போது தொழிலாளர் குறியீடுகள் குறித்த என்ன சொல்றது ஒரு மூளையை கொடைஞ்சி விவாதம் நடத்தி வேகமாக நடந்து சப்கா சாத்ஸ் சப்கா விகாஸ் அத்தனை பேருக்குமான இது சப்கா விஸ்வாஸ் அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்து மனசு ஓப்பனா திறந்து கடுமையான முடிவுகளை பிரதமர் மோடி எடுத்திருக்காராம். சரியா? அப்போ இதை இப்போ நம்மளெல்லாம் மூளைச்சலவை பண்றாங்க இந்த சட்டத்தை வச்சு. இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்க தொழிலாளர் சீர்திருத்தங்கள் குறித்து தங்கள் கருத்துக்களை பரிந்துரைகளை வழங்க அழைக்கப்பட்டனர். 4 மசோதாக்களும் நாடாளுமன்ற நிலைக்குழுவால் ஆராயப்பட்டன. இது என்னன்னாக்க நிலைக்குழுனா ஸ்டாண்டிங் கமிட்டி. நாடாளுமன்றத்தில் நிறைவேறல, ஸ்டாண்டிங் கமிட்டியில போட்டு வந்துட்டாக்க அது திருப்பி நாடாளுமன்றத்துக்கு விவாதத்துக்கு வராமைய அந்த செலக்ட் கமிட்டியில இருந்து போயிடும், ஆர்டர் ஆயிடும். அப்படிதான் அந்த திருத்த வேலை பண்ணி இவங்க பண்ணியிருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, வாய்மையே வெல்லும் என்பதிலிருந்து இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி அது நடத்தணும். அதுதான் அவர் சொல்றாரு. மேக் இன் இந்தியான்றாருல, அதை சொல்றாரு. அப்போ தற்போதைய அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையினா அக்டோபர் 14 தெளிவாகியது. 2014 இந்த ஆட்சியை இந்த மோடி அரசாங்கத்தின் ஆட்சியை பொறுப்பேற்ற தருணத்திலிருந்து மக்களின் எதிர்பார்ப்பு அதன்படி இந்தியாவில் உற்பத்தி என்ற திட்டம் நகரது. இந்தியாவில் மேக் இன் இந்தியா அது நடந்துதான். சரி,
அப்போ நடந்ததுனாக்க யாரு தேசத்தை தட்டி எழுப்புவானாக்க தொழிலாளர்களை தேசத்தை கட்டி எழுப்பவர்கள் என்று அழைத்த அதே வேளையில் நாட்டின் வளர்ச்சிக்கு சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்ற பாடலின் சக்திக்கு சமம் என்று கூறியிருந்தார் யாரு? மோடி. வாய்மையே வெல்லும் இதுல சொல்லிட்டு அந்த எல்லாரும் சொல்றது அத்தனையும் இந்த சட்ட தொகுப்புல இருக்கிறது அத்தனையும் பொய். எப்படி வாய்மை வெல்லும்? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அதனால்தான் நான் சொன்னேன், இது எழுத்துல இருக்கும் இந்த சட்டங்கள் எதுவும் அமலுக்கு வராது, அதனால தொழிலாளிக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த தொழிலாளிகள்லாம் ஒரு யூஏஎன், யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, பொதுவான கணக்கு எண். அதன் மூலம் எல்லா இதுவும் வந்துருமா, சமூக பாதுகாப்பு, பிஎஃப், கிராஜுவிட்டி எல்லாம் வந்துருமா. அது எனக்கு எப்படி வரும்னு எனக்கு அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூஏஎன் நம்பர் கொடுத்தாச்சுன்னா அது வரும், இல்லைன்னு சொல்ல. அப்போ இதுக்கு தனியா போர்ட்டல் வச்சிருக்காங்க, அதனால எல்லாத்தையும் அது நிற்கும், அதெல்லாம் இருக்கு. ஆனா என்ஆர்இஜிஏ மக்களுக்கு இது வரைக்கும் என்னடா பண்ண அப்படின்னாக்க மோடி அரசு பார்லிமெண்ட்ல பதிலே சொல்லல. அப்போ முதியோர் தொழிலாளர்கள், பென்ஷனு, அமைப்பு சாரா துறையை சேர்ந்த தொழிலாளிகள் இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகல. இது வரைக்கும் அதுல இருந்த பென்ஷனை அதுக்கு வட்டியோட கொடுக்க வேண்டியது கூட கையாண்டிருக்காங்க அந்த அதிகாரிகள், தொழிலாளிக்கு கொடுக்காம. இதுதான் நடந்தது. அப்போ இதுல என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கு? ஒரு வருஷம் வேலை செஞ்சா கூட கிராஜுவிட்டி கிடைக்கும். இதுல நான் சொல்ல வேண்டியது, இது நேற்று நான் நம்ம மாநில பொதுச் செயலாளர் தோழர் கண்ணனோட பேசின போது நான் சிலதெல்லாம் குறிப்பா சொன்னேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு. கரெக்டா இன்னைக்கு தீர்க்கது பேப்பர்ல அவரும் போட்டிருக்காரு. பாஜகவின் பொய் என்னன்னாக்க, குறிப்பிட்ட கால வேலை இருந்தாலும் சமமான பலன்களை பெறுவார். குறிப்பிட்ட காலம்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கும், எப்படி சமமான வேலை கிடைக்கும்? 5-6 வருஷம், 10 வருஷம், 30 வருஷம் இருந்தா தானே சமமான வேலை கிடைக்கும். எப்படி சமமான வேலை கிடைக்கும்? நான் ஒரு வருஷத்துல வெளில அனுப்பிச்சிடுவாங்க எனக்கு. அப்போ எனக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்க வேலை கிடைக்கும்? வேலையே கிடைக்காது. அப்போ நிரந்தரமற்ற வேலை தான் இருக்கும். எனக்கு எப்படி ஒரு நிர்ணயமான வேலை எனக்கு கிடைக்கும்? ஒரு வருஷத்துல வேலை போச்சுன்னா அது என்ன ஆயுஷ் முழுக்க அதுக்குள்ள சம்பாதிக்கணும்? எனக்கு என்ன அம்பானி மாதிரி சம்பளமா கொடுக்குறாங்க? அதான் என் கேள்வி. அப்போ இது பொய். அப்புறம் எல்லோருக்கும் குறைந்தபட்ச ஊதியம். இதுல இந்த குறைந்தபட்ச ஊதியம் சொல்லி இவரு இந்த இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, 16/2/2017 அன்று ஊதியம் வழங்கும் சட்டம் ஊழியர்களுக்கு காசோலை மூலம் அதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னாக்க, 18ல இருந்து குறைந்தபட்ச ஊதியம் முன்னாடி இருந்து ஏத்தி 24,000 நாங்க ஆர்டர் போட்டுட்டோம்ன்றாங்க. நானும் 17ல இருந்து பல வாய்தா போட்டிருக்கேங்க, பல வழக்கு போட்டிருக்கேன். எந்த லேபர் ஆபீசரும் அது இங்க லேபர் கமிஷனர் கிட்ட அங்கேயும் போட்டிருக்கோம் வழக்கு, லேபர் கோர்ட்லயும் இருக்குது. யாரு? இளங்கோன்ற லாயர், எங்க லாயர் கூட ஹரி பரந்தாமனுடைய அசிஸ்டண்டா முன்னாடி இருந்த அஜய் கோஷ், இவங்கெல்லாம் இந்த கேஸை டீல் பண்றாங்க. இந்த லாயர்களுக்கே தெரியாதா குறைந்தபட்ச ஊதியம் உண்மையிலே ஜிஓ வந்திருக்கு 24,000 ஆல் இண்டியா வருது. அப்படி வந்ததுன்னா நான் எத்தனையோ தொழிலாளிக்கு நான் குறைந்தபட்ச ஊதியம் வாங்கியிருப்பேன். அந்த ஜிஓவே வரல, போய் சொல்றான். அப்போ அனைவருக்கும் எப்படி குறைந்தபட்ச ஊதியம் கிடைக்கும்? குறைந்தபட்சம் ஊதியம் கிடைக்குன்னா பழைய பாக்கி நீ 17ல இருந்து குடிப்பியா நீ? என் கேள்விக்கு அங்க மத்திய அரசுல இருந்து கேள்வியே பதிலே இல்லையே. பிஎஃப் 12ல இருந்து 10% குறைச்சிட்ட. அப்புறம் அதுல இருந்து அவனுக்கு என்ன பண்ண போற? அதுக்கு பழைய மாதிரி வட்டி வருமா? எனக்கு ஒன்றும் புரியல. அதை பத்தி தெளிவான இது இல்லை. அப்புறம் இதுல என்னன்னாக்க, குறைந்தபட்ச ஊதிய உரிமையை அனைவருக்கும் இது பண்ணுது. எங்க அறைவனுக்கும்? நீ எத்தனை பேர், யார் பயனடைவாங்க? சம வேலைக்கு சம ஊதியம். இன்னைக்கு ஏற்கனவே அணிதிரட்டப்பட்ட தொழிலாளிகள் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வேணாம், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வேணாம்,
அந்த பேசிக்கு டிஏ அதெல்லாம் இருக்கிறதுனால அங்க வந்து சர்வீஸ் பிரகாரம் வரும். தனியார்ல இது நிக்குதா இது? எங்க எந்த தனியார் கம்பெனில இந்த சம்பளம் இருக்கு? எத்தனை 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 தனியார் கம்பெனில நுகர்வு குறியீட்டு பிரகாரம் வந்து பஞ்சப்படி கொடுக்குறான். பஞ்சப்படி இல்லாத எத்தனை தொழிலாளி இருக்கான்? குறைந்தபட்ச ஊதியத்தை நீ ரிவைஸ் பண்றதுக்கு நீ கமிட்டி போட முடியல. இங்க நான் வந்து இங்க எத்தனை சிஐடி லீடரோட மோதுறது, எத்தனை கமிஷனரோட மோதுறது? நான் இ சேவை மையம் இருக்கிற தொழிலாளிக்கு நான் போட்டிருக்கேன். அந்த கமிட்டியே கூட மாட்டேன் அந்த மாநில அரசு. கேட்டாக்க மத்திய அரசு இப்படிலாம் இருக்குது அப்படின்றான் இங்க இருக்கிற லேபர் கமிஷனர். அப்போ யாருக்கு இதை இது பண்றாங்க? இது அப்போ இது வந்து எப்போ வந்து முதலாளி தான் செல்வத்தை வளர்க்குறான் அப்படின்னு எப்போ மோடி சொன்னார் 24 பட்ஜெட்டும் போது, இது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இது ஒன்றும் எதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அனைத்து தொழிலாளர்களுக்கும் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குவது உத்தரவாதம் கிடைத்துள்ளது. எங்க கிடைத்தது? என்ஆர்இஜிஏ காரனுக்கு 16,750 கோடி பாக்கி இருக்குது. நீ என்ன உத்தரவாதம் பண்ண? நான் கேட்கிற கேள்வி, பார்லிமெண்ட்ல கேட்ட கேள்வி, மதுரை எம்பி வெங்கடேசன் கேட்ட கேள்விக்கு 16,282 கோடி என்ஆர்இஜிஏ அதுல இருக்கிற தொழிலாளிக்கு நிலுவையில் நிக்குது. ஏன் கொடுக்கல? எல்லாம் கிடைத்துள்ளதுன்னு சொல்ற 2014 இருந்து. அப்போ எப்படி வந்து பட்ஜெட்ல நிக்குது? இதுல என்ன சொல்ற? முதன்முறையாக நாட்டில் அமைப்பு சாரா துறையை சேர்ந்த சுமார் 40 கோடி தொழிலாளிக்கு இந்த உரிமை பெற்றுள்ளனர். முதல்ல ஆரம்பத்துல என்ன சொல்றாரு? அறிமுகத்துல 50 கோடி பேர் இருக்கான் அமைப்பு சாரா. இப்போ உடனே மாத்திரம் 40 கோடி பேர். 10 கோடி பேர் எங்கடா போனா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுதான் எனக்கு. அப்போ முன்னைக்கு பின் முரண்பாடா இருக்குது அந்த மத்திய அரசோட வெளியிட்ட அறிக்கை. அப்போ இதுல வந்து பிராந்திய வேறுபாட்டை வேற நீக்கணுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி அகில இந்திய அளவில் என்ன தெரியுமா கொடுத்துருக்கோம்? ஒரு நாளைக்கு 180 ரூபாய் இருந்தா போறோம்ன்றான். இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 180 ரூபாய் இருந்தாக்க வாழ்ந்துட முடியுமா? ஃப்ளோர் வேஷன் பேர் அது, அடிமட்ட அது. அப்போ இது வந்து 18,000 அதாவது அரசு ஜீவோ போட்டிருக்கோம். 29/8/2017 முதல் ஊதியம் வழங்கும் சட்டம் ஊதிய உச்ச வரம்பை 18,000 24,000 உயர்த்தி உள்ளது. இதுதான் கேட்டேன். எங்கடா ஜீவோ அப்படின்னு கேட்டா லேபர் கமிஷனர்கிட்டையும் கொடுக்கல, லேபர் லாயருக்கும் தெரியல. அப்போ இவன் யாருக்கு கூத்தானு தெரியல. சமூக பாதுகாப்பு, எந்த சமூக பாதுகாப்பு? சமூக பாதுகாப்புன்னா என்ன அர்த்தம்? நானும் மருந்துத்துறையில எத்தனையோ வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், 20 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். சமூக பாதுகாப்புனா ஒரு தொழிலாளிக்கு எப்ப சமூக பாதுகாப்பு? அவனுடைய பசங்களுக்கு கல்வி ஸ்கூல் வரைக்கும் ஃப்ரீயா கிடைக்கும், சுகாதார வசதி மருத்துவ வசதி ஃப்ரீயா கிடைக்கும், அப்புறம் அவனுக்கு கூலி, அவன் குடும்பம் வாழ இருக்கிறதுக்கு அவனுக்கு சம்பளம் கிடைக்குது. இது 3 இல்லாத போது அது தவிர சாதி மதம் வேற்றுமை இல்லாம அவன் வாழணும். அப்பதானே சமூக பாதுகாப்பு இருக்கும். அவன் வயசானாக்க அவனுக்கு வந்து பிஎஃப் கிடைக்கணும், கிராஜுவிட்டி கிடைக்கணும், எங்க பென்ஷன் கிடைக்கணும். நீ பென்ஷன் எங்க ஏத்துற? 3,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்ற, போய் சொல்ற 1,000 ரூபாய் தாண்டலைங்க. நான் எவ்வளவு லிஸ்ட் கொடுக்கணும்? எத்தனை தொழிலாளி கொடுக்கணும்? எங்களை மாதிரி மருத்துவ பிரதிநிதியா இருந்து ரிட்டையர் ஆனவனுக்கு 927 ரூபாய். யாரு? அகில இந்திய தலைவரா இருந்து ரிட்டையர் ஆன ஆளுக்கு பென்ஷன் 3,000 ரூபாய் வருது. அத்தனை பேர் இருக்கோன்றான். வயசானவங்களுக்கு எல்லாம் 3,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறேன்றான். யாரு கூத்தான் தெரியல. இவங்களெல்லாம் தொழிலாளிக்கு சம்பளம்லாம் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பயங்கர. இவங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது பாராளுமன்றத்தில் இவங்க சம்பளத்தை வசத்துறதுக்கு? எனக்கு நான் சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பல்வேறு தடைகள் இந்த சட்டத்தில் இருக்கு. ஏன் சங்கத்தை அப்போ முதலாளிக்கு எதுக்கு சங்கம்? அந்த அசோச்சம் ஃபிக்கி எல்லாத்தையும் அவன் உடைக்க சொல்லு. அவனுக்கு எதுக்கு சங்கம்? தொழிலாளிக்கு சங்கம், அவனுக்கு எதுக்கு சங்கம்? அவன் சங்கத்தெல்லாம் உடைக்க சொல்லு. இது பண்ணுவானா மோடி?
பண்ண மாட்டார். ஏன்னா அவர் தான் முதலாளி தானே சொத்தை சேர்க்கிறான், நாட்டின் வளத்தை பாதுகாக்கிறான். தொழிலாளி பாதுகாக்கலையா அப்போ? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ ஒரு முன்னுக்கு பின் முரண்பாடா தான் இருக்கு. அப்போ இதுல பின்தங்கிய பிரிவை சேர்ந்த தொழிலாளிகள் பங்களிப்பை அரசாங்கம் நிதியளிக்க முடியும். நீ இதுவரைக்கும் பின்தங்கிய மக்களுக்கு தொழிலாளிக்கு நீ என்ன பங்கு கொடுத்துருக்க, என்ன பண்ணிருக்க? அதுவே உன்னுடைய பட்ஜெட்ல இல்லை. அதுக்கு உண்டான செலவு குறைஞ்சிருக்கு. என்ஆர்இஜிஏக்கு வேலை செஞ்சது முன்னாடி இருந்த 72,000 கோடியிலிருந்து நீ 65,000 கோடி இந்த வருஷம் 2025 பட்ஜெட்ல நீ குறைச்சிருக்க. அப்போ பின்தங்கிய மக்களுக்கு நீ என்ன கொடுக்க போற? நீ இப்படி ஓப்பனா பொய் சொன்னாக்க நான் இந்த சட்டத்தை எப்படி ஏற்றுப்பேன்? இஎஸ்ஐக்கு நீ சம்பளத்தை வசதிட்டு என்னையா சம்பளத்தை வசதிட்டு நீ அதுல வரம்ப இது பண்ணிட்ட. இஎஸ்ஐல என்ன வசதி இருக்கு? அங்க நான் பெரிய ஆஸ்பத்திரியில போய் பார்க்கறேன். இஎஸ்ஐல அங்க டாக்டருங்க தள்ள அடிச்சுக்கிறான், எனக்கு வசதியே இல்லடான்ட்டு. அங்க டாக்டருங்க ஷார்டேஜ். அதுல டாக்டர் சொல்றாங்க, நம்ம நாட்டுல WHO உலக சுகாதார நிறுவனம் பிரகாரம் இத்தனை பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும்னு சொல்லுது. 400 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும். இன்னைக்கு அந்த ரேஷியோவே நம்ம நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு வருஷத்துல 18,000 டாக்டர் மருத்துவர் வெளில வராங்க. எத்தனையோ டாக்டரோட வேக்கன்சி எல்லா மருத்துவத்துறையிலும் மருத்துவமனையிலும் காலியா இருக்குது. ஏன் அதை ஃபில்அப் பண்ண முடியல? மத்திய அரசு என்ன பண்ணுது? உலக சுகாதார நிறுவனம் பிரகாரம் சுகாதாரத்துக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 6% செலவு பண்ணும் மத்திய அரசு. ஆனா 1.7% கூட பண்ணல. விலைவாசி உயர்வை கேட்ட அவன் கணக்கு பார்த்தாக்க 2% வரும். ஆனா விலைவாசி உயர்வை பார்த்தாக்க 1.7% கூட வராது. குறைச்சுட்டே இருக்கான் வருஷா வருஷம். அப்ப எங்கேருந்து நீ இஎஸ்ஐக்கு நீ காசு கொடுக்க போற? ஜிஹெச் மாதிரி இருக்கிற மருத்துவமனைக்கு நீ எங்க கொடுக்க போற? ஏன் அங்க கியூ நிக்குது? எம்ஆர்ஐக்கும் நூற்றுக்கும் ஏன் அங்க வசதி இல்லாம இருக்கு? இதெல்லாம் தான் கேள்வி. அப்போ இப்படிலாம் போகும்போது இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மருந்துகள் பல நேரத்துல கிடைக்க மாட்டேங்குது, நீ வெளியில வாங்கிக்கோன்னு எழுதி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நான் அப்போ தொழில்நுட்பத்தில் எல்லாம் கொண்டு வரோம். நீ தொழில்நுட்பத்தை நாங்க எதிர்க்கல. தொழில்நுட்பத்தை ஒரு அறிவியல் ரீதியா இருக்கக்கூடிய சிஐடியோ எதிர்க்காது. ஆனா அந்த தொழில்நுட்பத்தால வேலை போகக்கூடாது. அதான் சிஐடியு சொல்லுது. உன்னுடைய புது தொழில்நுட்பத்தை நான் ஏத்துக்கிறேன், ஆனா தொழிலாளிக்கு வேலை போகக்கூடாது. தொடர் விஎம்எஸ் இருக்கார். இன்னில என்ன தகராறுன்றத சொல்ல ஆரம்பிச்சாருன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா சொல்லுவார். அவர் பின்னாடி இதை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நிலையான கால ஊழியர்களுக்கு பணிக்குடை வழங்குவதற்கு இதெல்லாம் தேக்கணும். சரி, இதெல்லாம் இஎஸ்ஐ எல்லாம் இப்படி இருக்கு. அப்புறம் எல்லா சூழ்நிலையிலும் தொழிலாளருக்கு பாதுகாப்பு உரிமை. நான் 2-3 கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இவங்க என்ன அதாவது வேலை செய்யற இடத்துல இன்னைக்கும் நேத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டுலையும் காஞ்சிபுரத்துலையும் ஃபேக்டரியில கை உடைஞ்சிருக்கு. என்ன பாதுகாப்பு இருக்கு வேலை செய்யும் இடத்துல தொழிலாளிக்கு? போய் கமிஷனர்கிட்ட கொடுத்தாக்க, ஏசிஎல் கிட்ட கொடுத்தாக்க, இல்லை நாங்கள் தலையிடுறோம். என்ன தலையிட்டு என்ன பண்ணாங்க? அந்த தொழிற்சாலை ஓனரை பிடிச்சி உள்ள அமுக வேண்டியது தானே? சட்டம் சொல்லுது இல்லை அதெல்லாம். ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா எந்த லேபர் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த உரிமை இல்லை, பெறப்படலை. எந்த லேபர் இன்ஸ்பெக்டரும் அந்த ஒரு நிறுவனத்தோட முதலாளியோட பர்மிஷன் இல்லாம உள்ள காலை வைக்க முடியாது. இதுதான் நிலைமை. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது சரி, குறைந்தபட்ச ஊதியம் சொல்றாரு, அது வருஷா வருஷம் நுகர்வு குறியீட்டுக்கு ஏத்தா மாதிரி அந்த பஞ்சப்படி ஏறும் அப்படின்னு மோடிக்கு சொல்ல முடிஞ்சுதா? சொல்லலையே.
ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்போ அஹ், அஹ், ஒரே நாடு ஒரே ரேஷன் எல்லாம் இருக்குது. நீ இந்த ரேஷன் கார்டை வச்சுட்டு ஒரு புலம்பு வரும் தொழிலாளிகள் பீகார்ல இருந்து இங்க தமிழ்நாடு வந்தா இந்த தொழிலாளி இங்கேயும் ரேஷன் வாங்கிக்கலாமா? அவங்க குடும்பம் அங்க பீகார்லயும் வாங்கிக்கலாமா? அப்போ நீயே இது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்கு 2 கார்டா? அது எப்படி அவங்க அதை தீர்க்க போறாங்க? இப்படி ஒரு இது ஏற்கனவே இருந்த சட்டம்னா 180 நாட்கள் வேலை செய்திருந்தால் அவன் பர்மனன்ட் ஆகும். இப்போ இது நான் இ சேவை மையத்திலையும் மிச்சம் ஒரு 3 தொழில் வேலை செய்யறவங்களுக்கு 7 வருஷமா வேலை செய்யறோம். ஏன் அவனை நிரந்தரம் பண்ணல வேலையில? என் கேள்வி. இப்ப பண்ணுவேன் நீ சட்டம் சொல்லு. ஏற்கனவே இருக்கிற சட்டத்துல உனக்கு அந்த 6 மாசம் வேலை செஞ்சாச்சுன்னா அவனை பர்மனன்ட் பண்ணணும்னு இருக்க. இன்னும் கேட்க போனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குது? எந்த துறையில வேலைன்றது நிரந்தரமான தொழில் வேலையோ அதுல கான்ட்ராக்ட் முறையில வேலை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஏன் எந்த மாநிலமும் பண்ணல? ஏன் மத்திய அரசு பண்ணல? ஏன் ரயில்வேல வேலை 18,000 வேலை காலியா இருக்கு? மத்திய அரசு அலுவலகத்துல 22,000 சில்லற வேலை காலியா இருக்கு. ரைட்டு. இரவு நேரத்துல பெண்கள் வேலை இருக்கக்கூடாதுன்னு சட்டம். அதை மாத்தி இன்னைக்கு பெண்களை நீ இரவு நேரத்துல வேலைக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா இது என்ன அயோக்கியத்தனம்? அப்போ WHO நீ உலக யுனைடெட் நேஷன் அசம்பிளியில நீ கையெழுத்து போட்டிருக்கிய. இந்தியா இதுக்கு பெண்களை இரவு நேரத்துல வேலைக்கு இது பண்ணக்கூடாது நீ கையெழுத்து போட்டிருக்கிய. அதை மீறுற நீ சர்வதேச கிரிமினல் நீ. நான் அப்படிதான் சொல்லுவேன் நான் மோடிய. இந்த அரசு பிஜேபி அரசு அப்படிதான் சொல்லுவேன் நான். சரி. தொழிற்சங்க உறவுகள் இவர் இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா 2வது முரண்பாடு. முதல்ல முரண்பாடு சொன்னா 2வது முரண்பாடு இந்த இதுல பின்னாடி கொடுக்குறாரு. தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் எப்ப பாரு ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு நாட்டுல. அத சரி பண்ணணும்ன்றார். ஏன் அடிப்படை மார்க்சிய முரண்பாட்டே நீ டூரிங் மாதிரி நீ அது இல்லைன்ற நீ அதை சரி பண்ணணும்ன்ற. அப்போ நீ என்ன யதார்த்த உலகில நீ வேற விதமா போய் நிக்கிறிய நீ. மூலதனத்துக்கும் உழைப்புக்கும் முரண்பாடு தான் அடிப்படை முதலாளித்துவத்துல. அதை நீ சரி செய்யற இந்த சட்டத்தினாலன்னாக்க இது எப்படி சரியாகும்? அப்போ இயக்கவியலுக்கு எதிரான ஒரு சட்ட தொகுப்பு இது. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது எப்படி நீ முரண்பாடை நீ தீர்ப்ப? முரண்பாடை தீர்க்கிறது எப்போ தீர்க்க முடியும்? சோசியலிசத்தை தான் தீர்க்க முடியும், முதலாளித்துவத்தை தீர்க்க முடியாது. ஒண்ணு அது உட்டோப்பியன் சோசியலிசம், கற்பனாவாத சோசியலிசமா இருக்கலாம், இல்ல உன் கனவா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அப்படி நடக்காது. அப்போ இது இன்னும் ஒரு முக்கியமான இயக்கவியல் பிரச்சனையில இருக்கு. அப்போ இது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாத்துக்கும் தீர்ப்பாயம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிடலாம், சட்டத்தெல்லாம் சுலபமா பண்ணிட்டோம். ஒண்ணும் இல்லைங்க. நான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் 24,000 எல்லாருக்கும் சம்பளம் அப்படின்ட்டான் அந்த ஆள். ரைட்டு. நான் இப்ப வேலையில சேர்றேன். எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னா ஏன் இப்போ இத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏன் நீ கொடுக்கல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கு? நான் இன்னும் கேட்கிறேன். இப்போ 100 தொழிலாளிக்கு மேல இருந்தாக்க ஏற்கனவே இருக்கிற பழைய சட்டத்துக்கு பிரகாரம் ஒரு நிறுவனம் மூடணும்னாக்க அரசுகிட்ட இருந்து அனுமதி பெற்று தான் நீ மூடணும்னு இருக்கு. இப்போ அதை 100ல இருந்து 300 ஆக்கிட்டான். நான் கேட்கிற கேள்வி, இப்போ போன மாசம் டிசிஎஸ்ல 6,000 பேரை வெளில அனுப்பிச்சிருக்கான். உன்னை கேட்காம அனுப்பிச்சான் அவன். நீ ஏன் வாயை பத்திட்டு இருக்க? சாம்சங்ல அனுப்பிச்சான உன்னை கேட்டு அனுப்பிச்சானா? இல்ல முன்னாடி நோக்கியால அனுப்பிச்சாங்க உன்னை கேட்டு அனுப்பிச்சானா? அப்போ ஏன் வாயை பத்தின்னு கம்முங்க? என்ன நடவடிக்கை எடுத்த நீ? அதை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? உனக்கு என்ன திராணி இருந்தது தடுக்கிறதுக்கு? எங்க நீ யாருகிட்ட நீ ஏமாத்த பாக்குற? அப்போ சங்கம் ஆரம்பிக்கணும்னாக்க 100 பேர் இருந்தாக்கா 51 பேர் கையெழுத்து போட்டிருக்கணும், இந்த சங்கம் எனக்கு வேணும்னு. இது நியாயமாது? எந்த விதத்துல இது நியாயம்? அது அத்தனை பேரும் அதுக்கு உண்டான தீர்மானத்துல கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு சரி ஏன் முடியாது? ஏன் 7 பேர் ஆனாலப்பட்ட அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் இருந்த போது 7 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்த. நான் எத்தனையோ யூனியன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 7 பேர் கையெழுத்து போட்டு
பிரிட்டிஷ்காரன் காலத்துல 7 பேர் ஒன்றிணைக்கிறது சங்கத்துக்கு கஷ்டம். இன்னைக்கு 51 பேர் ஒரு தீர்மானத்துல கையெழுத்து போடணுன்ற. நீ 4 பேரை டெர்மினேட் பண்ணிட்டாக்க அவன் வேலையில் 51 பேர் கிடையாதுங்க அப்படின்னு நீ வந்து சங்கத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ண முடியாம நீ தடுத்துருவ. சரி, மிஞ்சி போய் 24,000 எனக்கு சம்பளம், ஏன் அவ கொடுக்கல அப்படின்னு நான் கேட்டேன்னா, நீ யார் என்ன எழுத்து கேட்கறதுக்கு அப்படின்னு என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாக்க தீர்ப்பாயம் என்ன தெரியுமா பதில் சொல்லுவோம்? நீ முதலாளியை எழுத்து கேட்ட, அதனால உனக்கு வந்து வேலை கிடையாது. நான் அதுக்கு மேல எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாதுங்க. அப்போ பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கு. ஏதாவது ஒரு குற்றம் பண்ணாக்க அது குற்றம் உண்மையிலேயே வந்து இன்டர்னல் என்கொயரி, ஒரு நிறுவனத்திலும் தனியா ஒரு என்கொயரி நடக்கும். அதெல்லாம் இப்போ கிடையாது. அப்போ எந்த விதமான இதுவும் இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் சட்ட பாதுகாப்பும் இல்லாத ஒரு சட்ட தொகுப்பு தான் இது. முதலாளிகளுக்கு அவன் நினைச்சதை பண்ணலாம். இந்த சட்டத்தை எதையுமே அவன் அமுல்படுத்த வேண்டியதில்லை. மன்மோகன் சிங் இருந்த காலத்துல 2வது டேர்ம் அவங்க இருந்த UPA 2 அப்ப என்னாக்க எல்லா நிறுவனத்திலையும் குறைதீர்க்கும் கமிட்டி ஒன்று இருக்கணும்னு. எங்க அதுக்கு என்ன சட்டம் என்ன போச்சு, ஜிஓ வந்தது, அரசு எதுனா பண்ணிச்சா? சரி, பின்னாடி வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு கிரிவன்ஸ் செல் இது இருக்கணும்னு. நான் ஐடி துறையில மாநிலத்துல துணைத் தலைவராக இருக்கிறேன். அந்த சங்கத்துல எந்த கம்பெனிலையும் அது அமலாகல. அப்படியே இருந்தாலும் அதுல எல்லாம் வந்து 2 பேரை வச்சு மிரட்டி அனுப்பிச்சிருக்கான். வெரிசான் சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனி 390 பேரை ஒரே நாள்ல ரிசிக்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு யாரு அடியாட்களை வச்சு மிரட்டி கையெழுத்து போட வச்சிருக்கான் தொழிலாளிகளை. நீ ஏன் அது தடுக்கல? நான் இதே கண்ணன், கோபிகுமார் நாங்கெல்லாம் போய் மெமரண்டம் கொடுத்தோம் 4 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி. ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? மத்திய அரசோட செயல்பாடு. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு பஞ்சப்படி கேள்வி கேட்க முடியாது, குறைந்தபட்ச ஊதியம் கேள்வி கேட்க முடியாது, குறை தீர்க்கறதுக்கு எனக்கு வழி கிடையாது. தீர்ப்பாயம்னா சொல்றதோ அதுதான். அந்த தீர்ப்பாயத்துல எனக்கு வந்து யாரும் வர முடியாது. தீர்ப்பாயம் சொல்லியாச்சு, நான் மேல்முறையீட்டுக்கு போக முடியாது. அப்போ இது என்ன சட்டம் இது? அப்போ நான் இதை வந்து சொல்லும்போது இதுல இன்னொன்னு, தொழிற்சங்கங்களும் முறையான விவாதம் நடத்தப்படும். நீ எங்க நடத்தின இந்த சட்டத்தை வரத்துக்கு முன்னாடி? நடத்தவே இல்லையே. சிஐடியு சொன்னது இல்ல, 34 சங்கம் ஒன்னா உங்ககிட்ட விவாதம் வேணும்னு சொல்லியிருக்குது. 15க்கு அப்புறம் நீ நடத்தவே இல்லையா? நீ ஏன் இப்படி போய் சொல்ற? எங்க நடந்தது தொழிற்சங்கத்தோட? சரி, சட்டங்கள் சுருக்கமாக்கப்பட்டது. சட்டத்தையே மாத்திட்டே நீ. நான் கேட்கிறேன், தொழிலாளி இதை பண்ணா தப்பு, தொழிலாளி இதை பண்ணா தப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்க. அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட்னு சட்டம் இருந்தது முன்னாடி ஐடி ஆக்ட்ல. நிர்வாக தரப்புல நான் இப்போ இதெல்லாம் சட்டம் 24 இது இருக்குல்ல, 24,000 குறைந்தபட்ச ஊதியம், அது தரலன்னு சொன்னா அது வயலேஷன் தானே, அது விதி மீறல் தானே. நான் அதுக்கு எங்க இருந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? அதுக்கு அந்த தீர்ப்பாயம் பதில் சொல்லாது. அப்போ எனக்கு அதுக்கு வழிமுறை என்ன? அதெல்லாம் மோடி சொல்லலையே. அப்போ இன்னைக்கு கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த ஜொமேட்டோ அது இது, இவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரணுமா? அப்போ இது நாள் வரைக்கும் ஏன் தரல? உன்னை யார் தடுத்தது? அவனுக்கெல்லாம் வேலை கொடுறா அப்படின்னு சொல்றதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுறான்னு ஏன் சொல்ல? அரசு துறையிலே நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலையா? கான்ட்ராக்ட்ல தெரிய நீ கிக் ஒர்க்கர்ஸுக்கு நீங்க கொடுத்தீங்களா? அரசு துறையில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் முறையில் நீ வேலைக்கு அமைக்கிற, அவனுக்கு எங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்க? அதுவே இல்லையே. அப்போ நீ வந்து இப்போ கிக் ஒர்க்கருக்கும் இன்னொருத்தர பக் ஒர்க்கருக்கும் நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட போறியா? அப்போ மோடி அரசு சொல்றது ஒட்டு மொத்தமா இந்த சட்டங்கள் தொழிலாளிகளையும் இந்த நாட்டு மக்களையும் ஏமாத்துற ஒரு சட்டங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டங்கள் வெறும் எழுத்தா இருக்குமே வழிய இது எதுவும் அமலுக்கு வராது. இதை அமுல்படுத்த சொல்லி எவனாவது தொழிலாளி நிர்வாகத்தை கேட்டான்னா அடுத்த செகண்ட் அவனுக்கு வேலை போகும். வேலை போச்சுன்னா அந்த ட்ரிபியூனல்ல தீர்ப்பாயத்துல போனாங்க இவனுக்கு அகென்ஸ்டா தான் வந்து எதிர்க்க தான் தீர்ப்பு வரும். அதை மேல்முறையீடு கூட செய்ய முடியாது. இது ஒரு ஜனநாயகமா? இதை வந்து தொழிலாளிகள் ஏற்றுக்கணுமா? இதை வந்து இந்த தொழிலாளிகள் தொழிலாளிக்கு பாதுகாப்பு, இது சமூக பாதுகாப்பும் வேலையே போச்சு, அப்புறம் எங்கடா சமூக பாதுகாப்பு? சமூகத்துல நான் ஒரு மனுஷனாவே
கருதப்படலையா இந்த அரசால? நீ நான் ஒரு தனி மனித உரிமையே இல்லை, அப்புறம் எங்க சமூக உரிமை எனக்கு கிடைக்க போகுது? என் குடும்பம் எங்க போய் நிக்க போகுது? எனக்கு எங்க பென்ஷன் வரப்போகுது? ஒரு வருஷம் வேலை செஞ்சாலே கிராஜுவிட்டியாம். நான் கேட்கிற கேள்வி, நீ 24,000 ரூபாய் அப்படியே கொடுக்குறதாவே வச்சுக்கிறேன், உனக்கு மிஞ்சி போச்சுன்னா எவ்வளவு நாள் வரப்போகுது? 15 நாள் சம்பளம் வரும். 24,000 என்ன ஆக போகுது? 12,000. ஒரு வருஷம் வேலை செஞ்சது 12,000 வந்துட்டாக்க எனக்கு இதுவா? ஏற்கனவே போனஸ்ன்னா அதுவே 48 நாளைக்கு வாரத்துக்கு நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு கூலி. அந்த 4 வார கூலி, அந்த ஒரு மாச கூலி தான் எனக்கு போனஸா. அதுக்கு என்னிலேருந்து 62லேருந்து சண்டை போட்டு 1970ல் சிஐடி தலையிட்டு அந்த போனஸ் ஆக்ட் 1970ல் வந்தது. வேற எந்த சங்கமும் போராடல. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, இந்த நாட்டில் 1920ல் ட்ரேட் யூனியன் ஆக்ட் அன்னிலேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பெண்களுக்கு உண்டான அந்த கிரிவன்ஸ் செல் எல்லாத்துக்கும் இதுலையும் இருக்கணுன்றதுக்கு அது வரைக்கும் இடதுசாரி சங்கத்தை தவிர வேற யாரும் போராடல. இந்த சட்டம் அத்தனைக்கும் 44 சட்டம் எதுலையும் வந்து பிஎம்எஸ் வரல. இன்னைக்கு இதே பிஎம்எஸ் மோடியை வந்து பாராட்டி இருக்கு இந்த சட்டத்துக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு இது நிலைமையில இன்னைக்கும் தொழிலாளிகள் இதை பத்தி புரியாம இருக்கக்கூடிய நிலைமையில என்ன நிலைமை? எப்படி அந்த விவசாயிகள் 1.25 வருஷம் 1.5 வருஷம் ரோட்ல நின்றானோ அந்த மாதிரி உறுதுணையா நின்று இதுல முக்கிய பங்கு ஆற்ற வேண்டியது மத்திய மாநில அரசு தொழிலாளிகள், மிச்ச அணிதிரட்டப்பட்ட தொழிலாளிகள். இவங்க முன்னாடி நின்று இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸும் மிச்ச ஒர்க்கர்ஸும் சேர்த்து நடு ரோட்ல நின்று இவங்க பண்ற தொடர்ச்சியான போராட்டம் தான் இந்த சட்டத்தெல்லாம் பின்னுக்கு தள்ள முடியும். முதல்ல இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தணும், அதுக்கப்புறம் மிச்சது. இந்த புது சட்டம் கிடையாதுடா, விவசாயி வென்றெடுத்த மாதிரி இந்த புது சட்டம் கிடையாதுன்னு நிறுத்தணும், அதுக்கப்புறம் தான் மேல. இல்லைன்னாக்க இந்த சட்டத்தால தம்புடிக்கு பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஒட்டு மொத்தமா தொழிலாளிய இந்த நாட்டுல முதலாளிகளோட கருணையில வச்சிருக்கலாம். ஹையர் அண்ட் ஃபயர் தான் நடக்கும். வேணும்னா வா, இல்லைன்னா வெளிலப்போ, அவனை தட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டத்தோட மதிப்பு. அதனால இந்த சட்டத்தால இந்த நாட்டு தொழிலாளிகளுக்கு எந்த விதமான நல்லதும் ஒரு கடுகு அளவு கூட நல்லது நடக்காதுன்றது தான் என்னுடைய தீர்மானமான ஒரு முடிவு. கடுமையான கண்டனத்தை இந்த கூட்டத்தின் வகையில தெரிவிக்கிறேன். இன்னைக்கும் சாயந்தரம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த ஆவணத்தை ஒரு மாவட்டத்திலையும் ஒரு தெருவிலையும் மக்களுக்கு சொல்லி அதை எரிக்கணும். எரிச்சு போட்டு அதை வந்து ஒரு கண்டனமாக தெரிவிச்சு அதை இந்த அரசுக்கு தெரிவிச்சாதான் கொஞ்சமாவது சூடு சொரண உரியலாம். எவ்வளவு சீக்கிரத்துல தீர்வு வரும் அப்படின்னு தெரியாது. மிச்சதெல்லாம் சரித்திரம் தான் முடிவு பண்ணும். இது சொன்னதுல எதுலயுமே உடன்பாடு கிடையாது. இந்த சட்டத்தை இப்படி பார்த்தா இந்த ஜென்மத்தில் அது உள்ள போகாது. இந்த சட்டம் வந்து 19ஆம் நூற்றாண்டுல தொழிலாளர்களை எப்படி கசக்கி புரிந்தார்களோ அப்படி புரியக்கூடிய ஒரு சட்டம் பின்னோக்கி போகுது. இது அரசியல் ரீதியாக சந்திக்க வேண்டிய சட்டம், பொதுமக்களை திரட்டி அடிக்க வேண்டிய சட்டம். இது வந்து இன்னைக்கு நினைக்கிற மாதிரிலாம் தொழிலாளி ஒத்துக்க மாட்டான். இது கட்டாயம் சமூக அமைதி கெட்டு போகும். ஒரு தொழில் இருக்காது. கடந்த 15 வருஷத்துல மோடியுடைய ஆட்சியில ஒரு புது தொழில் காமிங்க, பூரா பழசுதான் இங்க இருக்குது. நோக்கியா ஓடி போயிட்டான். ஃபாக்ஸ்கான் இப்ப தெரியுமா உங்களுக்கு? அவன் சீனாவுக்கு போறான், இங்க மூடிட்டான், அங்க மூட போறான். இப்போ சில ஐடி கம்பெனிகளை வெளியே ஏற்றி மூடுறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, எல்லா அந்நிய முதலாளி என்ன சொல்றாங்கன்னா, உங்க நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல், அமைச்சர்கள் பண்ற ஊழல், அதிகாரி பண்ற ஊழல், எல்லாத்தையும் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. கஸ்டம்ஸ்ல போய் ஒரு பொருளை எடுத்துட்டு வர்றதுக்கு நாங்க லஞ்சம் கொடுக்காம ஒரு பொருளை கொண்டு வர முடியல. எனவே இந்த ஒரு தொழில் இருக்காது, நாங்க போறோம்னு ஒவ்வொரு மூடிக்கிட்டு போறான். இந்த முட்டாப்பை என்ன பண்றான்னா, இந்த மோடி தொழிலாளியை வந்து அடக்கினா எல்லாம் வருவான். ஒருவே வரமாட்டான். நீ வந்து நீ லஞ்ச ஊழல்ல இருந்தா எவன் வருவான்? அது ரைட்டு.
ஆ இப்ப சட்டம் என்னன்னு கேட்டா பொதுமக்கள் தான் இந்த அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டியிருக்கு. இது அதனால அடுத்த 2 வருஷத்துல எல்லா கம்பெனி மூடும், எல்லாரும் தெருல நிக்க போறோம். கவலையே படாதீங்க. அதுக்கு மக்களை தயார்படுத்தணும் நம்ம, அவ்வளவுதான். அது ரைட்டு, அது ரைட்டு, அது ரைட்டு. இல்ல, நான் இந்த சட்ட வரவேற்பை வச்சு நான் அதை அப்படி சொன்னதோட, ஆனா நீங்க இல்ல இல்ல சொல்றதுல அது எனக்கு அது முழு இல்லைன்னு உடன்பாடு. நுழையாதீங்க. இல்ல இல்ல, அது அது ஒண்ணுமே இல்லை அந்த சட்டத்துல. அது பூரா ஆமா, என்னன்னா 19ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வரான். கரெக்ட். கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் ஆக்குறான். ஆமா, மினிமம் வேஜ் வந்து பெர்மனன்ட் ஒர்க்கர் மினிமம் வேஜ் ஆயிரும். பெர்மனன்ட் ஒர்க்கர் இருக்க ஆமா, மாட்டோம். பெர்மனன்ட் ஒர்க்கர் எல்லாம் முதலாளி ஆக்கிடுவான், நிர்வாகின்னு ஆமா, ஆக்கிடும். கரெக்ட். இதெல்லாம் திருட்டு பசங்க. அதெல்லாம் ஒரு அந்த அந்த சட்டத்துக்குள்ளே போக வேண்டாம். இதே இதுக்கு சமூக அமைதியை கெடுக்கண்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நடைமுறையில இருக்கிறது இ- இந்த சட்டத்தில் இருக்கிற நிலைமை தான் இது யதார்த்தமான இருக்கு. இந்த யதார்த்தமான இருக்கிறதை இதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் தொழிலாளி வர்க்கம் அணிசேர ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுப்பதற்காக அவர்கள் காலத்தின் கட்டாயம் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதில் பல சாதகமான அம்சங்கள் தொழிற்சங்கத்துக்கு இருக்க போகுது. ஏன்னா இதுவரைக்கும் மினிமம் வேஜஸ்ங்கிற பேசாத சட்டங்கள் இப்போ மினிமம் வேஜஸ் இப்போ ஏதோ 18,000 இருந்தது மாதிரியும் 24,000 ஆக்கணும் மாதிரியும் சொல்றாங்க. ஆக இல்லாத ஒண்ண அவனே வாயை கொடுத்து மாட்டுறாங்க. ஆக இதை சட்டபூர்வமாக பின்னாடி செல்வதற்கு தொழிற்சங்கத்துக்கு வாய்ப்பாக அமையும். கேரளா மாநிலம் ஒரு மாநிலத்தை தவிர மினிமம் வேஜஸ் சட்டம் தமிழ்நாட்டில் கூட அமலில் இல்லை. அப்படி ஒரு சட்டமே இல்லை, தோழர் சுகுமார் சொன்ன மாதிரி. ஆனா இப்ப மத்திய அரசாங்கம் சொல்வதன் மூலம் இதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனா அது நடைமுறைப்படுத்த முடியாது. 24,000 ரூபாய் சொல்லக்கூடிய சம்பளம்ங்கிறது இனிமே அரசாங்கத்துல வேலைக்கு எடுத்தா இது மாதிரி சம்பளம் சொல்ல போறான். இனிமே அரசாங்கத்துல பெர்மனன்ட் ஜாபுக்கு கொடுக்க போறான். தோழர் விஎம்எஸ் சொன்ன மாதிரி இதுதான் நடக்க போகுது. ஆக அவர்கள் சொல்லக்கூடிய வேலை என்பது நிரந்தர வேலை என்பது அரசாங்க வேலை அல்லது ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ள இருக்கா பாருங்க. இந்த ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ள லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்க சம்பளத்துக்குள்ள 24 இப்ப இதுதான் நடக்க போகுது. ஆக வரக்கூடிய காலங்கள் முதலாளித்துவம் தன் சவக்கூலியை தோண்ட ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் இந்தியாவில் முதலாளித்துவம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வளர்ந்து வளர்ந்து ஒரு ஒரு வீச்சுக்கு போய்கிட்டு இருக்கதா நான் பாக்குறேன். அதாவது இந்த கரு வளர்ந்து பிரசவிக்கிற நேரம் வளர்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற தொழில் மாநிலங்களில். மற்ற மாநிலங்களில் இல்ல, அது சூழல் இருக்கு. அதனால இது ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்ட காலத்திற்கு நம்ம தயாராக வேண்டியது இருக்கு. ஆனா இந்த சட்டங்கள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் இந்த 18,000 24,000 இந்த ஃபிகரை அரசாங்கமே கொடுத்து அவைகளை நம்ம போராட்ட களத்துக்கு கொண்டு போக சொல்றதற்கு ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு நான் பாக்குறேன். 24,000 பல்வேறு சின்ன எம்எஸ்எம்இ வட்டி நிறுவனங்களுக்கு கொடுக்க முடியாது தோழர். ஏன் கொடுக்க முடியாது? அப்படிதான் அவங்க முடியாது. இன்னைக்கு கூட பேப்பர்ல ஹிந்து எல்லாத்திலயும் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுங்க. ஆ, அப்படின்னு அவன் கிளைம் பண்றான். எம்எஸ்எம்இ என்னன்னா அவனுக்கு அவன் அவன் கேக்குறான். மூலதனம் மற்றதை பணவீக்கத்தை அவன் சரி பண்ணா எல்லாம் கொடுக்க முடியும். அது பண்ண பணவீக்கத்தை தயார் ஒண்ணு பண்றது. பணவீக்கம் ஒண்ணு பண்ணு. ரெண்டாவது என்னன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வட்டி இல்லாம மூலதனம் வேணும்ல. கரெக்ட். மேல்நாட்டுல வட்டி இல்லாம மூலதனம் கிடைக்கும். ஏன்னா பங்கு சந்தையில போய் பங்குகளை வாங்கிடுவான். நம்ம நாட்டுல அப்படி இல்லையே. எல்லாமே கரெக்ட். பேங்க்ல லோன் வாங்கி தான் கட்ட வேண்டியிருக்கு. அப்ப அது அநியாய வட்டியில இருக்குது. எனவே இந்த நாட்டுல உருப்படாது. நீங்க ஒண்ணு பங்கு சந்தை மூலம் மூலதனம் திரட்டுறதுக்கான ப்ராசஸ சரி பண்ணணும். இப்ப பங்கு சந்தை என்ன இருக்குன்னா பங்கு வியாபாரம் பண்ணக்கூடிய சந்தையா தான் இருக்கே தவிர மூலதனம் திரட்டுறதுக்கு சந்தையா இல்ல. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு சொசைட்டிங்க. கரெக்ட். நம்ம இந்தியாவில் இருக்கிற மூடப்பயிர்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துல சீஃப் யாரு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு, இப்ப ரிட்டையர்ட் ஆனாரு. கரெக்ட். அந்த புண்ணியவான் தீர்ப்பு பாத்தீங்களா? டெல்லியில கட்டடங்கள்லாம் இது பொல்யூஷன் மீறி கட்டடத்தை இடிக்கணும்னு சொன்னா ஐயோ இடிக்காதீங்க வீண் செலவாயிரும்னு.
ஆனா அவன் ஆமா பொல்யூஷன்ல மக்கள் சாவலாமா, கட்டடம் போக கூடாதான், பணம் கட்டடம் போகக்கூடாது. பிடிச்சவங்க தான் ஆட்சியில இருக்கானுவ. ம் இப்ப இந்த நாட்டுல ஒரு புரட்சி வரணும்னு சொன்னா பணத்து மேல இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த மாயையெல்லாம் போனோம். அதுக்கு தான் எதிர்காலம் எல்லாம் வரட்டும். வரும்போது நமக்கு சண்டை, இப்ப நமக்கு தான் எதிர்காலம் இருக்கு. இப்ப உங்க சட்டத்தை கொண்டு வாடாம் அவனை, நாங்க பாத்துக்கிற தொழிற்சாலை தெருவுல. சபாஷ் சபாஷ். அதுதான் எல்லாரும் அதுதான் யதார்த்தம். அதாவது முதலாளித்துவம் தன் சவக்குழியே இப்பதான் இந்தியாவில தோண்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அது மோடியின் ரூபத்தில். இப்பதான் நமக்கான வேலைகள் இருக்கு. இது இடதுசாரிகளுக்கான காலம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா? கரெக்ட். அதனால மோடி இடதுசாரிகளுக்கான காலங்களை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் அப்படிதான் பாக்குறோம். அதனால இதை பயப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை, எதிர்பார்த்து இருக்க வேண்டியதுதான். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை படிக்கிறீங்கன்னா அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் இப்பதான் இந்தியாவில ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு பின்னாடி. நீங்க 1848 அவங்க பேசுற அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதலாளித்துவத்தின் உச்சகட்டத்துல அவர் சொல்லி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு என் கூட வந்தீங்கன்னா ஒரு 100கணக்கான ஃபேக்டரியில பார்க்கலாம். ஆக இது நடைமுறையில இப்பதான் இந்தியாவில வந்துகிட்டு இருக்கு. ஆக நம்ம 100 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம். ஆக இப்ப இந்த சூழல் வந்துகிட்டு இருக்கு. இந்த 100 வருஷமா தொழிற்சங்கம் அப்டேட் ஆக வேண்டியது இருக்கு. தொழிற்சங்கமும் 100 வருஷம் பின்னாடி இருக்குது. நான் அதெல்லாம் வருஷத்தோட பாக்குறேன். இப்ப சூப்பர் கொஸ்டின் ரிப்போர்ட்ல கூட எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா தொழிற்சங்கத்தினுடைய பார்வை மாறுபட வேண்டியது இருக்கு. அதுல எல்லாமே ஒரு ஒரு தொழிலாளர் வர்க்க சிந்தனையிலிருந்து ஒரு நவீன ஒரு பொது உடைமை சமுதாயம் நோக்கி போகக்கூடிய சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நடைமுறை தந்திரங்களை முழுக்க முழுக்க மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயங்களை இந்த சட்டங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு இடதுசாரி வலதுசாரிங்கிற சிந்தனைக்குள் இல்லாமல் மக்கள் நலன், தொழிலாளர் நலன் என்ற ஒற்றை அடிப்படையில் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல பிஎம்எஸ்ஆ அப்படிலாம் பார்க்க கிடையாது. அவங்க இன்னைக்கு எதிர்த்தாலும் அதை உள்ளுக்குள்ள பாதி பேர் ஆதரிக்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்க, அல்லது பின்னாடி எதிர்க்கிற நிலைமைக்கு வருவாங்க அனுபவத்தின் மூலமாக. ஆக இவை தொழிலாளர் வர்க்கத்திற்கு மிகுந்த ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தா கூட தொழிலாளர் இயற்கை என்கிற ரீதியில் இயற்கை ரீதியாக தொழிலாளர்களின் அணி சேர்க்கையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான சாதகமான நிலைமைகள் இந்தியாவில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளாகிய நமக்கு வருங்காலம் காத்து இருக்கிறது அப்படின்னு நான் சந்தோஷமா பாக்குறேன். வெரி குட், வெரி குட். இல்ல நான் ஒண்ணுதான் தோழர். அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புக்லெட்டை குத்து வச்சிருக்கான். அது வேணா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் தோழர் விஎம்எஸ். அந்த நான் பாத்துட்டேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை மறுக்கிறதுக்கு தான் நான் பேசினது. அடிச்சு கொண்டாருன்னு சொல்லி வச்சிட்டேன். அதை மறுக்கிறதுக்கு தான் நான் பேசினது. அதுல இருக்கிற பாயிண்ட தான் நான் மறுத்து பேசினேன். அவ்வளவுதான். இல்ல நீங்க அதாவது தப்பா எடுக்காதீங்க. அதாவது என்னன்னா நீங்க உங்க சங்க மட்டத்துக்குள்ளே நின்னுட்டீங்க. அதோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் நீங்க தொடல. இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா தொழிலாளியை நீ சீண்டு சொன்னேன் நானு. இது எல்லாம் எழுத்துல இருக்கும், ஒண்ணும் இருக்காதே, மாத்தணும். அவ்வளவுதான். இல்ல தொழிலாளியை நீ சீண்டுனா அவன் பொலிட்டிக்கலைஸ் ஆகிடுவான்டா. இது இந்த முட்டாய் பையனுக்கு தெரியல. அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்றான்னா தொழிலாளியை அவன் திருப்திப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீங்க அமெரிக்கால உள்ள ஜனாதிபதிகளுடைய போட்டி நடக்கும்போது அவன் மினிமம் 2 பேரும் மினிமம் வேஜ் தான் கூட்டுவேன்னு சொல்லுவான். பார்த்துருப்பீங்களா? ஆமா, எல்லா நாட்டிலையும் அரசியல் அஜெண்டா என்ன இருக்கும்னா நான் மினிமம் வேஜை வசத்துவேன், ஒரு அவருக்கு $8 $10 ஆக்குவேன்னு தான் ஒபாமா சொல்லுவான். அவன் 12 ஆக்குவேன்னு இவன் சொல்லுவான். யாரு? ட்ரம்ப். ஆமா. எல்லாமே அது அங்க உள்ள அஜெண்டா ஒர்க்கிங் கிளாஸ் திருப்தி பண்ணக்கூடியதுலயே அவன் சண்டை போட்டு அவன் ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்கான், ஹை வேஜஸ் கொடுத்து. ஆனா இந்த நம்ம நாட்டுல தொழிலாளி பைத்தில அடிச்சுக்கிட்டு நடக்குமா? அது ரொம்ப நாள் நடக்காது, ஓடாது. இப்பவுமே தொழில் அமைதிக்கு தொழில் குவாலிட்டி இல்லை. நம்முடைய விமானங்கள்லாம் கீழே விழுது பாத்தீங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு விபத்து நடந்தது. நம்முடைய ஷோல துபாய் ஷோல போய் நம்ம ஃபிளைட் விழுந்து வெடிச்சு போச்சு இல்ல. அதுல 53% இந்தியன் காம்பனன்ட்ஸ் பூராமே வேஸ்ட் தான், தரக்குறைவானதான்.
இந்தியாவில் உற்பத்தி பண்ண எந்த பொருளும் தரமா இல்லை என்பதுதான் அவன் சொல்லிட்டான். இந்த அசால்ட் பிரெஞ்சு கம்பெனிக்காரர் தான் என்ன சொல்லிட்டான், நான் கொடுத்த பொருள் ஒழுங்கு, நீ வச்சிருக்க பொருள் தரக்குறைவு, அதனால வேலை செய்யல. என்னங்க அந்த அவனை ரிஜெக்ட் பண்ணவே இல்லைங்க. கீழே வந்து விழும் பொழுது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த பைலட்டை தூக்கி வெளியே தள்ளிடும். அது வேலை, அந்த பேரச்சூட்டை வேலை செய்யல, ஒன்றும் வேலை செத்து போனோம். அப்படி கரெக்ட். அது ஒன்று இப்போ 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 சொல்கிறான், உன் பாட்டு பூரா தரக்குறைவான பாட்டுடா, ஒன்று எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணி திருட்டு பசங்க எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அந்த ஒரு இதுக்காகவே தூக்கல போடுறது ராஜநாத்தையும் மோடியையும். தொழிற்சங்க போராளியை போல சுகுமார் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக கொட்டினார். தொழில் முனைவோர் அனுபவமும் அதே நேரத்தில் சமூக மாற்ற அனுபவம் இருக்கிறதுனால மற்ற அம்சங்களை இணைச்சு வெங்கடேசன் தோழர் பேசினாரு. தோழர் விஎம்எஸ் வந்து எல்லா 2 பேருடைய இதுலையும் இணைச்சு சொன்னாங்க. அது ஒரு தெளிவா இருக்கு. ஆக்சுவலி சுகுமார் தோழர் சொன்னாரு, அதாவது முதலாளித்துவம் அதுக்கான படுகொலிய அதுவே தான் உருவாக்கிக்குது. அது மாதிரி ஒரு தொழிற்சங்க எதிர்ப்பாகவும் இருக்கணும், சமூக மாற்றத்துக்கு இந்த சம்பவங்களை எப்படி பயன்படுத்தணும், ஒரு தடைக்குள்ள வாய்ப்பு இருக்கிறத டயலெக்டிக்ஸ் நமக்கு சொல்லி தருது. டயலெக்டிக்ஸ் பயிலாத தோழர் வந்து வெறும் தடையை மட்டும் பார்ப்பார். இயற்கையியல் பயிற்சி பெற்றவர் அந்த தடையும் வாய்ப்பும் ஒட்டி ஒட்டி இருக்கிறத பார்ப்பார். அப்ப இப்படி இந்த வகையில செயல்பட்டா எதிரியினுடைய தடைய நமக்கான வளர்ச்சி படிக்கட்டா நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்குற அம்சம், அந்த அம்சமும் நிறைவா தோழர்கள்ட்ட பேசப்பட்டது. அந்த அம்சத்தை பயிலுவதுதான் நம்ம நடத்துற கூட்டங்களுடைய பிரதான நோக்கம். அந்த